ஜெபம் பண்ண கடவோம். கல்லறை திறந்திடவே கடும் சேவக பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரிசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் உயிரோடு எழுந்த தினத்தை ஆசரிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அதிகாலையிலே தரிசிக்கும்படியாய் உடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்திடணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் தரிசிக்கவும் உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் உமோடு கூட திருப்பந்திகளை சேரவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாரும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாகவும் இவ்வாராதனைக்கு ஆரம்பமாகவும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 519, 200 கீதம் 170. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 519, 200 கீதம் 170. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது போர் முடிந்தது, சிறந்த வெற்றி ஆயிற்றே, கம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா. இப்போது போர் முடிந்தது, சிறந்த வெற்றியாயிற்றே, கம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா. கொடூர சாவை மேற்கொண்டார், பாதாள சேனையை வென்றார், நாம் ஸ்தோத்திர பாட்டை பெறுவார். அல்லேலூயா. எல்லாவிலும் வேந்தரே, என்றென்றை வரசாழ்வீரே, கலித்து ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா.
எல்லோரும் உம்மை போற்றனீர். மரித்து உயிர்த்தெழுகிறீர். சாகாத ஜீவனருள்வீர். அல்லேலூயா. இப்போது போர் முடிந்தது. சிறந்த வெற்றியாயிற்று. கம்பீர ஸ்துதி செய்வோமே. அல்லேலூயா. 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 கர்த்தருடைய ராபோஜனமாகிய பரிசுத்த நற்கருணை ஆராதனை ஆங்கிலிக்கன் முறைமை. ஜெபம் பண்ண கடவோம். பரமரிக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அண்ணனுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் இது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் இது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் அவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருள வேண்டும் என்று வேண்டி கொள்ளுகிறோம். ஜெபம் செய்வோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்குரிய சிறப்பு ஜெபம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவினால் மரணத்தை ஜெயித்து நித்திய ஜீவ வாசலை எங்களுக்கு திறந்தவரே, உம்மை போற்றுகிறோம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட மரித்து உயிர்த்தெழுந்தோம் என்னும் விசுவாசத்துடன் கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ எங்களுக்கு புதிய பலனை தாரும். எங்களை காண்போர் கிறிஸ்துவை காணவும் கிறிஸ்துவின் சாயல் எங்களில் வெளிப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. யாவரும் உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசி கேட்போம். வாசிக்க வேண்டியதான நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முடிய. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் முதல். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும்போது ஒரு நிமிஷத்திலே
ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுக்குள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்பது வாசிக்க வேண்டியதான நிருபவாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்துக்கு எழுதி நிற்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. பரிசுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1ஆம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் என்பது சுவிசேஷ வாக்கியம். வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையோ காணப்படாதமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிரானுகுமானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் கூடாதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெபிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய்தனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெபிக்கப்படவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே கணவரால் தமது மனுஷனானார். நமக்காய் வந்து காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்கள் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாசம் வீற்றிருக்கிறார். உயிரோடு மரித்தோர் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவினுக்கும் ஆண்டு பெறப்படுவருமாய் பிதாவினுக்கும் ஆண்டு தோன்றிக்கப்படுவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவராயிருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். நின்றவனமாகவே
தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 526, 200 ஆண்டு கீதம் 182வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 526, 200 ஆண்டு கீதம் 182. கொண்டாடுவோம், வென்று தோரை போற்றி பாடுவோம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். அருளாம் நாத உய்தலும் காலம், மரம் துளிர் விடும் நல்வசந்தம். பண்டிகை மகிழ் கொண்டாடுவோம். பூலோகெங்கும் நறுமலர் மனம், மேலோகெங்கும் மெஞ்சோதியின் மயம். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். முளைத்து போக்கும் பூண்டு புல்களும், காலை பாய் கர்த்த ஜெயித்தார் என்னும். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். சாத்தான் தொலைந்த தாழ்வின் மஞ்சளம், கீர்த்தனம் பாடி களி கோர்ந்தேடும். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். குருசில் தொங்கி நாரம் கடவுள், சிருஷ்டி நாம் தொழுவோம் வாருங்கள். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். அநாதி நித்ய தெய்வமைந்தனார், மனு குலத்தை மீட்டு ரட்சித்தார். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். நரரை மீட்க நரனாய் வந்தார், நரகம் சாவு பேயையோ வென்றார். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். பீதாசுதன் சுத்தாவிக்கென்றென்றும், துதி புகழ் கணமும் மேறிடும். பண்டிகை நாள் மகிழ் கொண்டாடுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். யாவரும் உட்காருங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். அருகில் இருக்கின்ற இடத்துல உயிர்த்தெழுந்த பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒருவர் வாழ்த்தி கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிப்போம். பண்டிகை வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். ஹாப்பி ஈஸ்டர் என்று மகிழ்ச்சியோடு உயிர்த்தெழுந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்விலை நாம் சுதந்திரித்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுவார், கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் வீணாக இருக்கும் என்று சொல்லுவார். ஆகவே கிறிஸ்தவ உலகிலே, கிறிஸ்தவ சமுதாயத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் மிகவும் முக்கியமான
ஒரு காரியமாக இருக்கின்றது. அதுதான் அதிக முக்கியத்துவம் படுத்தப்பட வேண்டிய காரியமாக இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை நாம் அதிக முக்கியத்துவம் படுத்துவோம், அதிக விமர்சையோடு நாம் கொண்டாடுவோம். ஆனால் அதை காட்டிலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையைத்தான் அதிக முக்கியத்துவத்தோடு நாம் ஆசரிக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழவில்லை என்றால் அது சாதாரணமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய மரணம் போல அதுவும் மரணமாக இருந்திருக்கும். கிறிஸ்தவத்தை அங்கே எந்த ஜீவனும் இருந்திருக்காது. நமக்கு புதிய நித்திய வாழ்வின் நம்பிக்கை இருந்திருக்காது. இயேசு கிறிஸ்துவை நாம் ஜீவனுள்ள தேவனாக ஆராதிக்க முடியாது. ஆகவே உயிர்த்தெழுதல் அதுதான் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக மையமாக இருக்கின்றது. 4 சுவிசேஷகத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்தபடியாக ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் விசுவாசித்து அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை உடையவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, முதல் காரியம், அது கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அது உணர்த்துகின்றது. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் இயேசு கிறிஸ்து கருவிலே உருவாவதற்கு முன்னதாக மரியாள் இடத்திலே சொல்லுவான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரால் ஒருவரை உருவாக்கவும் முடியும், உயிர்த்தெழ வைக்கவும் முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம். மனிதனால் மனிதனை உயிர்த்தெழ வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவரால் ஒரு மனிதனை உயிர்த்தெழ வைக்க முடியும். அதைத்தான் வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவரால் கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்பதை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு காண்பிக்கின்றது. இரண்டாவது, இந்த உயிர்த்தெழுதல் சொல்லுகின்ற செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்திலே எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு வல்லமையும் ஆண்டவருடைய திட்டத்தை தடுக்க முடியாது. நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். மரித்த பின்னதாக அநேகம் பேர் முயற்சி செய்கின்றார்கள். என்ன செய்கின்றார்கள்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவர் உயிர்த்தெழுவதற்கு தடைகள் காணப்பட வேண்டும், உயிர்த்தெழ விடக்கூடாது என்று பெரிய கல்லை வைக்கின்றார்கள். அதை சீல் பண்ணுகின்றார்கள், முத்திரை போடுகின்றார்கள், காவலாட்களை வைக்கின்றார்கள், போர் சேவகர்களை வைக்கின்றார்கள். பாதாளத்திலே ஆண்டவர் அங்கே போகின்றார் அடக்கம் பண்ணப்பட்ட பின்னதாக. இப்படியாக ஆண்டவர் உயிர்த்தெழ விடாமல் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தகர்த்துவிட்டு உயிர்த்தெழுகின்றார். தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறும் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அது நிறைவேறும். இந்த 3 காரியங்கள் தான் உயிர்த்தெழுந்த அனுபவம் சொல்லுகின்ற செய்தி. நம்முடைய வாழ்விலே நாம் நினைவில் கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரால் என்னுடைய வாழ்விலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் அவருடைய சித்தத்தை என்னுடைய வாழ்விலே நிறைவேற்றுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் நமக்கு தருகின்ற நன்மைகளை யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை அது நிறைவேறியே தீரும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அது நிறைவேறியே தீரும். அந்த வார்த்தை உண்மை உள்ளது, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. அதுதான் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்திருக்கின்றார், நம்மை வெற்றி சிறக்க செய்கின்றார். அவர் மரணத்தின் மீது வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை உண்டு பண்ணி இருக்கின்றார். அவர் பாவத்தை வெற்றி சிறந்தார். அப்படி என்றால் பாவம் இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது, நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அவர் சாத்தானை ஜெயித்திருக்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே சாத்தானுடைய அதிகாரத்தை அவர் நீக்கி போடுகின்றார். ஆண்டவருடைய வல்லமை நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது. அவர் பாதாளத்தை ஜெயித்து எழுந்திருக்கின்றார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் என்ன என்று நாம் சுருக்கமாக பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக மத்தேயு
28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அப்படி என்றால் ஆண்டவர் தருகின்ற முதல் ஆசீர்வாதம் நம்முடைய பயத்தை நீக்குகின்றார். உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பயங்களை நீக்கி போடுகின்றது. பயங்களை அது நம்மை விட்டு விலக்கி போடுகின்றது. பயம் அது எல்லாரும் அங்கே சந்திக்கின்ற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்விலே பல காரியங்களை குறித்து நாம் பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு காணப்படுகின்றோம். இங்கே அந்த பெண்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகின்றார்கள். அவருடைய சரீரத்திற்கு அங்கே அந்த வாசனை திரவியங்களெல்லாம் வைப்பதற்காக வருகின்றார்கள். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று தூதர்கள் திடீரென்று அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சந்தோஷம் இருந்தாலும் மகா பயத்தோடு செல்லுகின்றார்கள். 8வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பயத்தோடு செல்லுகின்றார்கள். அப்படியாக செல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னதாக தோன்றி வாழ்க என்று சொல்லுகின்றார். அதன் பின்னதாக அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகின்றார். பயப்படாதிருங்கள். அவர்களுக்கு பலவிதமான பயம் காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கின்ற வரைக்கும் அவர்கள் தைரியமுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்துவிட்டார் என்றவுடனே இனி இந்த உலகத்திலே எங்களை நடத்துபவர் யார், எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்பவர் யார், அல்லது எங்களுக்கு துணையாக இருப்பவர் யார் என்று பல கலக்கம். அதிலும் குறிப்பாக சீசர்கள் பயந்து போய் அறையின் கதவை பூட்டி கொண்டார்கள். யூதர்களுக்கு பயந்து போய், யூதர்களின் எங்களையும் பிடித்து கொண்டு விடுவார்களோ, இயேசு கிறிஸ்துவை கொன்றது போல எங்களையும் கொண்டு விடுவார்களோ என்று அவர்கள் பயந்து கதவை பூட்டி கொண்டார்கள். இப்படியாக இருக்கின்ற அந்த சூழலிலே ஆண்டவர் தரிசனமாகி பயப்படாதிருங்கள் என்று அவர்களை பலப்படுத்துகின்றார், தைரியப்படுத்துகின்றார், திடப்படுத்துகின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே என்னென்ன சூழல்கள் நமக்கு பயத்தை தருகின்றதோ, என்னென்ன சூழல்கள் நமக்கு கலக்கத்தை தருகின்றதோ, என்னென்ன சூழல்கள் நம்மை நடுங்க வைக்கின்றதோ, அவை எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மாற்றி போடுகின்றவராய், நீக்கி போடுகின்றவராய் இருக்கின்றார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளாய் பலன் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் எப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகின்ற காரியம் அதுதான், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன் என்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கின்ற நாம், ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள், பிள்ளைகளை குறித்த கலக்கங்கள், பல்வேறு காரியங்களை குறித்த பயங்கள், என்னமா என்னுடைய வாழ்வில் எல்லா காரியங்களும் நடக்குமோ, நான் எப்படியாக என்னுடைய குடும்பத்தை நடத்தப் போகிறேன், பிள்ளைகளை வளர்ப்பிக்கப் போகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்களை செய்ய போகிறேன் என்று பல விதமான பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்திருக்கின்ற நேரத்தில் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பயங்களை நீக்கி போடுகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார். இரண்டாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிற யோவான் 20:15. இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய். முதலாவது ஆண்டவர் நம்முடைய பயத்தை நீக்குகின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய கண்ணீரை நம்மை விட்டு நீங்கி போகச் செய்கின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். கண்ணீர் விடுகின்ற சூழல், நம்முடைய வாழ்விலே பல கவலைகள் நம்மை நெருக்குகின்ற பொழுது, மனதிலே விசாரங்களும் மன பாரங்களும் மன கிளேசங்களும் சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகின்றது. இங்கே மகதலேனா மரியாள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றாள். எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாள்? இயேசு கிறிஸ்துவை காணவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. மரியாளுடைய நிலைமையை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அவள் அதிக இருட்டோடே கல்லறையிடத்துக்கு வருகின்றாள். முதல் வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த கல்லறையிலே கல் எடுத்து போடப்பட்டிருக்கின்றது. உடனே அவள் என்ன செய்கின்றாள்? அங்கிருந்து ஓடி போகின்றாள். எங்கே போகின்றாள்? சீமோன் பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் போய் சொல்லுகின்றாள், நான் கல்லறைக்கு போனேன், அங்கே கல்லெல்லாம் புரட்டப்பட்டிருக்கின்றது, இயேசு இல்லை, யாரோ தூக்கி சென்று விட்டார்கள், அவர் எங்கே இருக்கின்றார் எனக்கு தெரியவில்லை என்று அவர்களிடத்தில் தன்னுடைய கவலையை சொல்லுகின்றார், அழுது சொல்லுகின்றாள். பிறகு
அந்த பேதுருவும் சீசனும் கல்லறைக்கு வருகின்றார்கள். வந்து பார்க்கின்றார்கள், இவள் சொன்னது போலவே அங்கே அப்படியாக இருக்கின்றது. அப்பொழுதும் மகதலேனா மரியாள் அவர்களோடு வருகின்றார். அதற்கு பின்னதாக இந்த சீசர்கள் இப்படி இவங்க இயேசு இல்லை, வெறுமனே சீலையும் துணியும் தான் இருக்கின்றது என்று பார்த்துவிட்டு உடனடியாக திரும்பி போகின்றார்கள். 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம், அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். ஆனால் மரியாள் என்ன செய்கின்றால்? திரும்பி போகவில்லை. கல்லறையிடத்திலேயே வெளியே நின்று அழுது கொண்டிருக்கின்றாள். கல்லறையினிடத்திலே அழுது கொண்டே இருக்கின்றாள். மரியாள் அதிகாலையில் இருந்து அங்கே இங்கே அலைந்து பல அலைச்சல்கள், கவலைகள், அதன் மூலமாய் கண்ணீர், அந்த கண்ணீரோடு கல்லறையினிடத்திலே அழுது கொண்டிருக்கின்றாள். அங்கே அவளுடைய அழுகையை பார்த்த ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், தூதர்கள் மரியாளிடத்திலே சொன்னாலும் இங்கே இயேசு வந்து அவளுடைய கண்ணீரை மாற்றுகின்றார். தூதர்களும் சொல்லுகின்றார்கள், ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்று கேட்கின்றார்கள். ஆனால் அதற்கு உடனடியாக இயேசு கிறிஸ்து வந்து மரியாளுக்கு இருக்கின்ற அந்த கவலையை, அந்த கண்ணீரை மாற்றும்படியாய் தம்மை வெளிப்படுத்தினதை பார்க்கின்றோம். அதிலும் அவர் எவ்வளவு அன்பாய் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்றால், அங்கே நாம் பார்க்கின்ற பொழுது 17ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னதாக பிதாவுக்கு தன்னை காண்பிப்பதற்கு முன்னதாகவே மகதலேனா மரியாளிடத்திலே தன்னை காண்பிக்கின்றார். அதனால தான் முதலாவது மகதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே தன்னுடைய நேச பிதாவை அவர் பார்க்க செல்லாமல் தனக்காக அழுது கொண்டிருக்கின்ற மரியாளை அவர் பார்க்க வந்திருக்கின்றார். அதனால தான் நான் இன்னும் பிதாவை பார்க்கவில்லை, நான் பிதாவை பார்த்த பின்னதாக என்னை தொடலாம், அதற்கு முன்னதாக என்னை தொட வேண்டாம் என்று மரியாளிடத்திலே சொல்லுகின்றார். பிதாவை பார்த்து வந்த பின்னதாக தோமாவை சந்திக்கின்ற பொழுது சொல்லுவார், என் கைகளை பார், என் கால்களை பார், உன் கையை என் விழாவிலே போடு, தொட்டு பார், அவிசுவாசியாராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லுவார். அப்படி என்றால் ஆண்டவர் இங்கே நம்முடைய அழுகையை பார்த்து மனதிறங்கி உடனடியாக நம் அருகே வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்கின்ற ஆண்டவராயிருக்கின்றார். நம்முடைய அழுகை அவருக்கு அவ்வளவு முக்கியமானதாக, அதை அவ்வளவு அவருக்கு பரிதபிக்கின்ற இருதயத்தை தருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை, நாம் என்ன காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்றோமோ, எந்த காரியத்தை குறித்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த காரியத்தை எல்லாம் அவர் நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றுகின்றவராய், நம்முடைய கண்ணீரை மாற்றுகின்ற ஆண்டவராய் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இருக்கின்றார். இறுதியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிற லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆண்டவர் நம்முடைய பயத்தை நீக்குகின்றார். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு துணையாய் வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் துணையாய் வருகின்ற ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பவர். இந்த உலகத்திலே யாரும் நமக்கு எப்போதும் துணையாய் இருக்க முடியாது. நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் யாரும் நமக்கு எப்போதும் வர முடியாது. ஆனால் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதைத்தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் சொல்லுவார். மத்தேயு 28:20 கடைசி பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். இந்த உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாத ஒரு வாக்குறுதி. இந்த உலகத்திலே யாராலும் இந்த வாக்குறுதியை கொடுக்க முடியாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் மரித்து போக வேண்டும். யாராலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உயிரோடு இருக்க முடியாது.
இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து வர வேண்டும் அல்லது மரணத்தை நாம் சந்திக்க வேண்டும், அதுதான் நியதி. ஆனால் இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற வரைக்கும் நம்மோடு கூட ஒருவர் வருவார் என்றால் அது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவன். இந்த தேவன் நம்முடைய தேவன், அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகின்ற ஆண்டவர். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஒருவர் நடத்த வேண்டுமென்றால், நம்மை ஒருவர் நடத்துகின்றார் என்றால் அது இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கின்றவர். அவர்களுடனே கூட நடந்து போனார், தாமே சேர்ந்து அவர்களுடைய கூட அவரே வந்து சேர்ந்து கொள்ளுகின்றார். அவருடைய பிள்ளைகளை அவர் தனித்து விடுகின்றவர் அல்ல, அவரை நம்பி இருக்கின்றவர்களை அவர் தனித்து விடுகின்றவர் அல்ல. ஒருவேளை சூழல்கள் நமக்கு நெருக்கடியாக இருப்பது போல் தெரியலாம், ஆனால் அதிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றவராக இருக்கின்றார். அங்கே சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோவை தீக்குள்ளாக போடுகின்றார்கள். அந்த தீக்குள்ளாக போடுகின்ற பொழுது ராஜா பார்க்கின்றான், அவர்களோடு 4வது ஒரு நபர் உலாவுகின்றாரே, எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றது, தேவகுமாரனுடைய சாயல் போல் இருக்கின்றது என்று பார்க்கின்றார். அப்படி என்றால் இந்த உலகத்திலே சோதனைகள் நம்முடைய வாழ்விலே வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதன் மத்தியிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துபவர். அவை எல்லாவற்றையும் நாம் சந்திக்க விடாமல் தடுப்பவர் அல்ல, அதை சந்தித்து ஆண்டவர் நம்மை நடத்தி விசுவாசத்திலே நம்மை வளரச் செய்கின்றவர். அதுதான் ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த குணம். நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த சோதனையை கடந்து வருவதற்கு உதவியாக இருப்பவர், துணையாக இருப்பவர், பலன் தருபவர். அந்த சோதனையை நம்மை விட்டு நீக்கி போடுகின்ற ஆண்டவர் அல்ல. அவருடைய சித்தம் அதை நாம் கடந்து வர வேண்டும் என்றால் அதை கடந்து வர வேண்டும். அவருடைய சித்தம் அது நம்முடைய வாழ்விலே அது நீங்க வேண்டும் என்றால் அது நீங்கும். அதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கின்றது. ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் மிக பெரியவர், அவர் ஜீவிக்கின்றவர். அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருடைய திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய வார்த்தை அது நிறைவேறிய ஆகும். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய பயத்தை நீக்குகின்றவராய் இருக்கின்றார், நம்முடைய கண்ணீரை மாற்றுகின்றவராய் இருக்கின்றார், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு துணையாய் நடந்து வருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். அந்த உயிர்த்தெழுதல் ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தை இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையிலே நாம் சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். திரியேக துதிக்காக அவர் எழுதி நிற்போம். நின்றவனமாகவே காணிக்கை பாடலாக கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 375, 200 ஆண்டு கீதம் 180வது பாடலை நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 375, 200 ஆண்டு கீதம் 180. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். வேதாளங்கணங்கள்
காணிக்கைகளையும் கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அன்பின் பிதாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருகின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க வந்திருக்கின்ற நாங்கள் வெறுமையை வராமல் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை உமக்காய், உம்முடைய ஊழியத்துக்காய், உம்முடைய ஆலயத்துக்காய் கொண்டு வர ஆண்டவர் கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே உடைய திருச்சமூகத்தின் முன்பதாய் வந்து நன்றி ஸ்தோத்திர காணிக்கை படைத்த முதடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பியர்களும் கத்தாவே படைத்த காணிக்கைகள் அங்கீகரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகின்ற உன்னத ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்விலே நிறைவாய் உண்டாக ஆண்டவர் அனுக்கிரகிச்சு மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபம் பண்ண கடவோம். நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிரகோபாக்கினைகள் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழுவனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமென். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலை நிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொன்னதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொன்னதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காய் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்து தகுதி நீதிமாய் இருக்கிறது. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது எங்களுக்கு தகுதியும் நீதியும் விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. விசேஷமாக உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையோடு உயிர்த்தெழுந்த நிமித்தமும் உம்மை துதிக்க கடமை உள்ளவர்களாயிருக்கிறோம். எங்களுக்காக பலியிடப்பட்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த மெய்யான பஸ்கா ஆட்டுக்குட்டி அவரே, தம்முடைய மரணத்தினாலே மரணத்தை அழித்து தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே நித்திய ஜீவனை திரும்பவும் தந்தருளினார். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரம சபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமை உள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி நீர் பரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது
கருணையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவருடைய திருப்பந்தையிலே சேரும்படியாய் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மை பிரவேச ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநிதி நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜின் கேள்வியிலும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாக இறங்கி இப்படி ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தை நினைவு கூர்ந்து சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தல் வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசர்கள் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வந்து போஜனம் பண்ணுங்கள். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 832, 200 கீதம் 234. கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 832, 200 கீதம் 234.
வாழ வர கழிப்பீர்களாம் துயனதியின் ஸ்நானத்தினார் மோட்சக்காரை ஏறி சுகிப்பீர்களாம் ஆட்டுக்கோட்டையின் இரத்தத்தினார் மசலா ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட பதைகள் தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் உயிரோடு இருக்கின்றவரே, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை எங்கள் வாழ்வில் தந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகையை இந்த ஆண்டிலும் ஆசரிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையிலே அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஆண்டவரை தரிசிக்கும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கின்ற உமது அடியார்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்த ஒவ்வொருவரையும் ஆலயத்தின் நன்மைகளினால், உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்களினால் நிரப்பியருளும். கர்த்தாவே, இந்த ஜெப வேளையிலே விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, தனக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக, பிள்ளைகளுடைய குடும்பத்துக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற ஒவ்வொருவரின் ஜெபத்தையும் ஆண்டவர் அங்கீகரித்தருளும். விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றருளும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர், எங்களுடைய பயத்தை நீக்குகின்றீர், எங்களுடைய கண்ணீரை மாற்றுகின்றீர், எங்களுக்கு எப்பொழுதும் துணையாய் எங்களை நடத்துகின்றீர். அந்தபடியாய் உம்மை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்விலும் பயங்களை எல்லாம் ஆண்டவர் நீக்கி போடும், கண்ணீரையெல்லாம் மாற்றும், ஒவ்வொருவருக்கும் துணையாயிருந்து கரம் பிடித்து நடத்தும். முன் செல்லுகின்ற ஆண்டவர் முன் சென்று கோணலானவர்களெல்லாம் செவ்வையாக்கும், நேர்த்தியான பாதைகளை வழிநடத்தியறணும். அவரவருக்கு தேவையான நன்மையான ஈவுகளை, பூரணமான வரங்களை, ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து அருளி செய்யும். நல்ல சுகபலனை தாரும், கையின் பிரயாசங்களெல்லாம் விருத்தி அடைய செய்யும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சம்பூர்ணமான நன்மைகளால் நிரப்பும். விசேஷமாக வருகின்ற நாளிலே குடும்ப வாழ்வில் இணைக்கப்பெற இருக்கின்ற அருமையான நம்முடைய பிள்ளைகள் கனிஷ்டர் செல்வகுமாருக்காக, ரீஷ்மாவுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். ஆண்டவர் உமது அடியார்களை குடும்ப வாழ்வில் இணைப்பதற்கு சித்தம் கொண்டீர். அந்தபடியாய் அருமையான பெற்றோர்கள் இந்த திருமண காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு உதவி செய்திருக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அன்பு மணமக்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், குடும்ப வாழ்வுக்கென்று உமக்குள்ளாய் தங்களை ஆயத்தப்படுத்தவும், நாளை தினத்தில் திருமண வைபவத்தில் உம்முடைய பிரசன்னம் இருக்கவும், உம்முடைய சன்னிதானத்தில் குடும்பமாய் இணைக்கப்பெறவும், அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற வரவேற்பு நிகழ்வு எல்லாவற்றும் உடைய பிரசன்னம் இருக்கவும் ஆண்டவர் உதவி செய்யும். பிரயாணங்களிலே அதனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும். உங்களுடைய நாமத்திலே அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கட்டும். திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியை நடத்தி காணவர் திருமண வைபவத்தில் பங்கு பெற்று ஆசீர்வதித்தது போல தடையாருடைய திருமண வைபவத்தில் ஆண்டவர் பங்கு பெற்று ஆசீர்வதியும். மீண்டுமாக இந்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கின்ற ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆண்டவர் தருகின்ற மேலான நன்மைகள், உன்னதமான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உண்டாகட்டும். துதி, கனம், மகிமை
எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாவர் எழுந்து நின்று உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை என்ற துதி பாடலை பாடும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையோ, சமாதானமோ, மனுஷ சர்வது வல்லபிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே ரஹ்மானாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே, எங்கள் சுபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனிமருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவது. மறுபடியும் நின்ற வண்ணமாகவே கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 522 இருநூற்றாண்டு கீதம் 173வது பாடலை பின்பவனி கீதமாக நாம் பாடுவோம். கிறிஸ்தவ ஆராதனை கீதங்கள் 522 இருநூற்றாண்டு கீதம் 173. இன்று கிறிஸ்து எழுந்தார், அல்லேலூயா. இன்று வெற்றி சிறந்தார், அல்லேலூயா.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியிடம் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே போக கடவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர்.